வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ராகி கொழுக்கட்டை எப்படி பண்றது பார்க்க போறோம். இதோட நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிச்ச மாதிரி கார கொழுக்கட்டை எப்படி பண்றது பார்க்க போறோம். கேழ்வரகு கொழுக்கட்டை தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1 கப்பு, வேர்க்கடலை 100 கிராம், நாட்டு சர்க்கரை 50 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ராகி கொழுக்கட்டை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ராகி மாவு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டீம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த ராகி மாவு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் இந்த கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் போட்ட பிறகு தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப்பு ராகி மாவுனா 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி நீங்கள் போடணும். அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு மாவு வெந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக போட்டிருக்கேன். இப்போது தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகும் பார்த்தீங்களா, அதாவது வீட்டில் ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இந்த ராகி மாவு கரெக்டாக போடுங்க. நீங்கள் இந்த ராகி மாவு யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு அடுப்பை குக் பண்ணணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் உங்களுக்கு கெட்டியாகிடும், சீக்கிரமாக வெந்து வராது. அதனால தான் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் வரும். அதாவது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ண சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கணும். கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாத அளவுக்கு கரெக்டாக வந்தால் தான் ராகி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணினா நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இதே வறுத்த வேர்க்கடலைனா டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் பண்ணுறது கரெக்டாக ஒரு 95% அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணால் போதும். கரெக்டாக 85% அளவுக்கு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருங்க. கையில் எடுத்தீங்கன்னா குறைன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டு சர்க்கரை, நெய், ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு திருப்பியும் பிளெண்ட் பண்ண போகிறோம். அதனால நாட்டு சர்க்கரை. நிறைய பேருக்கு வர டவுட்டு, சர்க்கரை யூஸ் பண்ணலாமா இல்லை வெல்லம் யூஸ் பண்ணலாமா கேட்பாங்க. உங்களோட விருப்பம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கணும். திருப்பி ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன், உப்பு, நெய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உதிரியாக இருக்கும். ஆனால் இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண முடியாது. அதனால திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி கெட்டியான ஒரு பக்குவம் இருக்கும். அந்த வேர்க்கடையில் இருக்க எண்ணெய் எல்லாமே வந்து சேரும்போது ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில். ஏன்னா நாட்டு சக்கரை இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அடுத்தது இந்த மோல்டில் அந்த ராகி மாவும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மோல்டு இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக கையிலேயே கொழுக்கட்டை பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுங்கள். நெய் வேண்டாம், அதுக்கு மேலே ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தவறலாம் இல்லை. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ராகி மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 பகுதியிலும் கரெக்டாக வச்ச பிறகு இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். டைட்டாக க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் மேலோட்டமாக அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க.
அதுக்கு பிறகு பின்பகுதியில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவும் திருப்பி எடுக்கிறோம். எடுத்த பிறகு உள்ளே கரெக்டாக ஸ்டஃபிங் வேணும். அதனால் தேவையான அளவுக்கு அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்தால் எடுத்துடலாம். இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ராகி மாவு, அதாவது குக் பண்ணி வச்சுருக்க அந்த ராகி மாவு வச்சு சீல் பண்ணுறோம். இதை அப்படியே ஓப்பன் பண்ணால் அருமையான ஒரு ஷேப் கிடச்சிருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோல்டு இல்லை, பண்ண முடியாது அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தவறுலாம் இல்லை. உங்களோட பெரிய விரல் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக வந்துடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். ரவுண்டாக பிடிக்கலாம், இந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்கலாம். நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இதுக்கு பிறகு இங்கே சட்டி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இதில் வாழை இலை போட்டு கரெக்டாக 1 by 1 வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன கேட்டிங்கன்னா, தண்ணி ஊற்றின உடனே ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிலாம் கூடாது. நீங்கள் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா 8 to 10 நிமிஷம் டைமிங். அதனால் 1 by 1 அரேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வாழை இலை இல்லைன்னா நார்மலான துணி யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அந்த துணியை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஸ்டீம் பண்ணலாம். திருப்பியும் சொல்கிறேன், 8 to 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். அதிக நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம். அடடா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல இந்த கொழுக்கட்டை. இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்டைலில் நிறைய பேர் கேட்ட ப்ரிப்பரேஷன் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது தொடர்ந்து கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அரிசி மாவு 300 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் திருவியது அப்படி இல்லைன்னா பொடிசு நறுக்கியது 3 to 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10 to 15 நம்பர், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6 to 8 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கார கொழுக்கட்டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணும்போது மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏங்கிட்டனா கொழுக்கட்டை நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சம் ஹார்டாகும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவு. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்பை போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை வறுக்கிற டைமில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஏங்கிட்டனா அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கடக்கு முடக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலை போடல, வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஏங்கிட்டனா வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் வறுத்த வேர்க்கடலை டேரெக்டாக போட்டிருக்கோம். அதே டைமில் காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு திருப்பியும் மீடியமான ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா வறுக்கிறோம். கார கொழுக்கட்டைக்கு முக்கியம் இந்த தாளிப்பு தான். அதாவது இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது ப்ராப்பராக போட்டாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச பாசிப்பருப்பும் போட்டிருக்கோம். இந்த பாசி பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால தான் இந்த பாசி பருப்பு இதில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடலாம். அதே டைமில் திருவண்ண தேங்காயும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி எப்பவும் போல தான் இருந்தாலும் ரேஷியோ சொல்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் ரேஷியோ. எந்த ஒரு கொழுக்கட்டை பண்ணாலும் கரெக்டான மெத்தடில் இதே மாதிரி பண்ணாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். இந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். அதுக்கு பிறகு தான் கொழுக்கட்டை மாவு போடுறோம்.
இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே டைமில் காரம் உப்பு கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கங்க. உப்பு நீங்கள் போடும்போது தண்ணி கொதிக்கும் போது போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதாவது மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டுன்னா கண்டிப்பாக சரியாக வராது. இன்கேஸ் உப்பு கம்மியாக போட்டோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த உப்பு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி தெளித்து மிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாவு பாருங்கள், கையில் எடுத்துனா ஒட்டாத பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். உப்புமா எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்கணும். கையில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கா, இதே மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த கார கொழுக்கட்டை பார்க்கும்போது அந்த தாளிப்பு அதிகமாக இருக்கா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு தாளிப்பு நல்லா அதிகமாக போடுறீங்களோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ரவுண்டாக பிடிச்சி ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சைஸில் பிடிச்சி நீங்கள் ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டீமரில் 1 by 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தினா போதும். ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கார கொழுக்கட்டை ரெடி. கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் இல்லாத மாதிரி இருக்கும். ஏங்கன்னா அந்த காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கோம். ஆனால் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் உடச்சி சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.